நம்ம இல்மிட்ரஸ் சார்பாக சென்னையில் மையப்பகுதி மவுண்ட் ரோடில் எல்ஐசி பில்டிங் எதிரில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் அவளோட ஆசையோடு எதிர்பார்த்த ஈத் பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் வர இருக்கின்ற சகோதரர்களே, ஈதுடைய விஷயத்திலே நான் பல தடவை சொல்லுதுண்டு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இபாதத்து. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறைப்படி தான் நாம் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும். பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓப்பன் திடலில் ஈத்கா மைதானத்திலாம் தொழுதுருக்கிறாங்க. அதுதான் சுன்னத்தும் கூட. மஸ்ஜித் நபவிங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல். எந்த அளவு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அங்கே ஒரு ரக்காத் தொழுவது 1000 ரக்காத்துகள் 1000 மடங்கு தொழுகிற சிறப்பானது. நாங்கள் அல்லாஹ்வுடைய மலக்குகள் இறங்கக்கூடிய இடம். அந்த மஸ்ஜித் நபவியே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத்திட்டு போய் திறந்த வெளியில் தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அதனால் சகோதரர்களே, திறந்த வெளியில் தான் நான் பெருநாள் தொழுகை தொழணும். அதான் ரசூலுல்லாஹி சுன்னத்து. எல்லா ஜமாத்தார்கள், எல்லா முத்தவல்லிகள், உலமாக்கிட்ட அன்பான வேண்டுகோள், இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அந்த ஊருக்கே பரக்கத்தை கொடுப்பான், ஊருக்கே ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறது அவ்வளோ பெரிய பாக்கியமானது. அந்த அடிப்படையில் சென்னையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இல்மிட்ரஸ் சார்பாக சென்னையில் மையப்பகுதி மவுண்ட் ரோடில் எல்ஐசி பில்டிங் எதிரில் மதரசி ஆசம் மைதானத்தில் விசாலமான கார் பார்க்கிங் ஏற்பாட்டோடு அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். பெருநாள் தொழுகை காலை 7:30 மணிக்கு நடக்கும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தலைமையில் நடக்குது. அதே மாதிரி அங்கே வந்து பெண்களுக்கு ஏற்பாடு இருக்குது. உங்களோட குடும்பத்தோடு வந்து கலந்துங்க. வரும்போது உதவி செஞ்சுட்டு வந்துடுங்க. முசல்லா விரிப்போடு வந்துடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான பெருநாளாக ஆக்கி இருப்பாங்க. ஈத் முபாரக். என்ன டவுட்னா, எங்க வீட்டுல வந்து இப்ப நீங்க எவ்வளவு சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரிதான் நடக்குது. எங்க வீட்டுல வந்து 2 பெருனா கொண்டாடுறேன். நான் வந்து 100 பெருனாவோட கொண்டாடுறேன். அன்னைக்கு வந்து அவங்க வந்து அது முன்னாடி நாளே ஒரு நாள் ஜாக் பள்ளியோட கொண்டாடுறாங்க. அன்னைக்கு வந்து நான் நோன்பு வந்து வைக்க கூடாதுங்கிறாங்க. நான் பெருனா கொண்டாடுறப்ப நீ நோன்பு வைக்க கூடாதுங்க. அன்னைக்கு நான் வந்து நோன்பு வைக்கலாமா கூடாதா? இன்னொரு பெருனா கொண்டாடுறாங்க, ஜாக்கில் பெருனா கொண்டாடுறாங்க, நான் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லி யார் சொல்றது? உங்க ஒய்ஃப் சொல்றாங்களா? ஆமா, வீட்டுலதான் அம்மா தான் சொல்றாங்க. ஒய்ஃபா சொல்றேங்க. அதாவது ஒய்ஃபை வந்து உங்க கண்ட்ரோல் வைக்க முடியல, உங்க அம்மா உங்க கண்ட்ரோல் வைக்கணும். நான் என்னங்க பண்ண முடியாதுக்கு? நீங்க முதல்ல நீங்க பண்ண தப்பு அவங்கள ஜாக்கு பள்ளி அனுப்புனது, அவங்களை ஜாக்கா மாத்துறது உங்க தப்பு. அது அதனால அனுபவிச்சு தான் அவனை 2 பேர்னா கொண்டாடுங்க. 2 பேர்னா 2 பிரியாணி செஞ்சு அன்னைக்கு நோம்பு வச்சுதாங்க ஆகணும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேள்வி கேட்டதுனால ஜாக் அமைச்சர் சேர்ந்து அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஒரு முன்னாடி ஈடு கொண்டாடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க வந்து அது நோன்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஜாக் அமைப்புல இருக்கும்போது ஒய்ஃப் வந்து நோன்பு வந்து வைக்கக்கூடாது, நான் கொண்டாடுறேன் தான் பேசினா கொண்டாடுறாங்க. இந்த டைம்ல ஒய்ஃப் இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க சொல்றேங்க. அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஜாக்கில் இருக்கிறாரு, ஒய்ஃப் வந்து சுன்னத் ஜமாத்தில் இருக்காங்க. அல்லது ஒய்ஃப் வந்து ஜாக்கில் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் சுன்னத் ஜமாத்தில் இருக்காரு. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? உம்மத்து பிளவுபட்டு ஒரு புருஷ பொண்டாட்டிக்கு மத்தியிலேயே பிளவு ஏற்படுத்தின இந்த சனியம் பிடிச்ச இயக்கங்களை என்ன சொல்றது? புருஷ பொண்டாட்டி மத்தியிலே பிளவு ஏற்படுத்தின இந்த சனியம் பிடிச்ச இயக்கங்கள் என்ன சொல்றது? இதுக்கு தான் நீங்கள் இயக்கம் நடத்துறீங்களா? நான் ஜாக்ஸ் அவர்கிட்ட கேட்குறேன், இப்படி புருஷ பொண்டாட்டி மத்தியில் உங்களுடைய இயக்கத்தின் பேரால் பிளவு ஏற்படுத்தலாமா? பெற்ற பிள்ளைக்கும் தாய்க்கு மத்தியில் இந்த இயக்கங்கள் பேரால் பிளவுபடுத்தலாமா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதுக்கு தான் அனுமதி கொடுத்தாங்களா நமக்கு? நான் திரும்ப கேட்கறது தான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க, எல்லாத்தையும் இணைச்சாங்க. தீனின் பேரால, கலிமாவின் பேரால பிளவுபட்டு கிடந்த சமுதாயத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே கிடைமுறை ஒன்றிணைச்சாங்க. நம்ம இன்னைக்கு அதே லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவின் மூலமா ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய சமுதாயத்தை பிளவுபடுத்திட்டு இருக்கிறோம். இதுதானே இந்த இயக்கங்கள் சாதிச்சது. இந்த இயக்கங்கள் என்ன சாதிச்சு கிழிச்சிங்க? நீ என்ன பண்ணி கிழிச்சிங்க? இயக்கத்தின் பேரால பெத்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிளவு ஏற்படுத்தினீங்க, தாய்க்கும் பிள்ளைக்கு மத்தியில் பிளவு ஏற்படுத்துனீங்க. பாருங்க எவ்வளோ வேதனை கேட்குறாங்க பாருங்க. கணவன் ஜாக்கில் இருக்காரு, நான் யாரை பின்பற்றுறது? ரசூலா பின்பற்றுறதா, ஜாக்கை பின்பற்றுறதா? இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டார், என் மனைவி ஜாக்கில் இருக்கிறா, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, நான் என் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறதா வேணாமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் வேதனை, எவ்வளோ பெரிய வேதனைப்பட வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு இந்த இயக்கவாதிகளாம் யோசிங்க. இயக்கவாதிகள் நீங்கள் இயக்கம் நடத்துறது கணவன் மனைவி வந்து பிளவு ஏற்படுத்துக்காண்டி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க தான் அந்த தீனை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், இன்றைக்கி நம்மளுடைய சமுதாய பள்ளி அவங்க சொல்லுவாங்க, ஒரு காரணம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வந்து பெரிய பிதாத் நடக்குது,
மௌலுது ஓதுறாங்க பள்ளிவாசலில், கூடு தூக்குறாங்க, உருசு நடக்குது, இது நடத்துகிறாங்க, தர்கா பிதாத் நடக்குது. நாங்கள் அதனால தான் என்ன பண்ணுறோம், தனி பள்ளி கட்டிட்டு போய் நாங்கள் ஜாக்கு பள்ளி, நாங்கள் தௌஹீத் பள்ளி அப்படின்னு பள்ளி கட்டிட்டு போய் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்துக்கு அழகா? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் ரசூலுடைய உம்மத்துக்கு இது அழகா? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா உம்மத்தினருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய இபாதத்தை கணிக்கிறது மட்டும்தான் பொறுப்பாக இருந்துச்சு. நீ ஒழுங்காக கட்டுப்பட்டு நட, நீ ஒழுங்காக அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு நட, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கட்டுக்கட, அடுத்த எப்படி போகிற பற்றி உனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னாடி வரைக்கும் இருந்த உம்மத்துக்கு ஏவப்பட்ட கட்டளை. ஆனால் எப்போ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக வந்துட்டாங்களோ, ஹாத்தமுன் நபியா வந்துட்டாங்களோ, அவங்களுக்கு பேர் நபியே இல்லையோ, அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துக்கு 2 பொறுப்பு என்ன தெரியுமா? அவர்களும் தீன்படி நடக்க வேண்டும், மற்றவர்களும் தீன்படி வழி நடத்த வேண்டும். மற்றவர்களும் தீன் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும், மற்றவங்களும் தீன் பக்கம் தாவத்து கொடுக்கணும், அழைப்பு கொடுக்கணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதே உம்மத்துடைய கடமைன்ட்டாங்க. இந்த ஹதீஸை புரியாதனால அல்ல புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறதுனால அல்லது அல்லாஹ் காப்பாற்றணும் சவுதியிலேருந்து பணம் வர்றதுனாலே என்னவோ தெரியல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் பள்ளியாசலேருந்து மௌலுது நடக்குது, எங்கள் பள்ளியாசலில் ஷிர்க் நடக்குது, எங்கள் பள்ளியாசலில் தர்கா உருசு நடக்குது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், தனியாக பள்ளி கட்டி போகிறோன்னா நீ தனியாக பள்ளி கட்டி உன்னுடைய இபாதத்தை காப்பாற்றிட்டு போயிட்டா அப்போ இந்த மக்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுப்பது யார்? அதனால தானே இவங்களோட தூய்மைவாதம் ஆரம்பித்து 30-40 வருஷம் ஆகியும் ஒரு தர்கா வழிபாட்டை குறைக்க முடியல, ஒரு பிதாத்தை ஒழிக்க முடியல இவங்களால். ஏன் இவங்க எங்கள் இபாத்து மட்டும் போதும் ஒதுங்கி போயிட்டாங்க, எங்கள் இபாத்து மட்டும் போதும், நாங்கள் ஒழுங்காக இருந்தால் போதும் ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய உம்மத்து அப்படி இல்லையே. இது முன் சென்ற நபிமாருடைய வழிமுறையாச்சே, நபிமாருடைய உம்மத்துடைய வழிமுறையாச்சே. ரசூலுல்லாஹ் உம்மத்து என்பது ஏன் இபாத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி போகிறது இல்லையே. அந்த உம்மத்தோட கிடக்கணும், அந்த உம்மத்தோட இருக்கணும், அவங்கள்ட்ட அடி வாங்கணும், ஏச்சு வாங்கணும், பேச்சு வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தணும். அதுதான் அல்லாஹ் ரசூல் செஞ்சாங்க. நான் என்ன கேட்குறேன், காபத்துல்லாஹ்ல 360 சிலைகள் இருந்துச்சு. காபத்துல்லாவே அசிங்கப்படுத்தப்பட்டுச்சு ஷிர்க்குனால, சிலைகள்னால அசிங்கப்படுத்த நஜீஸாச்சு காபத்துல்லா. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்ட புனிதமான காபத்துல்லா, பாவிங்க இதில் கூட சிலையை கொண்டு வச்சு இந்த காபத்துல்லா அசிங்கப்படுத்திட்டீங்க, அதனால் நான் இங்கே வரமாட்டேன், நான் தனியாக தொழுதுன்னு சொல்லி இன்னொரு பள்ளியாசல் கட்டலையே. அந்த நஜீஸ் இருந்த அதே பள்ளியாசலில் தான் தொழுதாங்க, அவங்க கூட தானே கடந்து விழுந்தாங்க. தொழுதுகிட்டு இருக்க தோளில் கொண்டு ஒட்டக குடலை கொண்டு வந்து சாணத்தோட கூடிய ஒட்டக குடலை கொண்டு வச்சாங்களே, அப்போட ரசூலா தனியாக தொழுதுட்டு போலே, தனி பள்ளி கட்டிட்டு போலியே, ஜாகு பள்ளி தௌஹீத் பள்ளின்னு கட்டலையே. இதோட அழகிய முன்மாதிரி என்ன வேணும்? இவங்க சொல்லுவாங்க இல்லை தாருல் அர்கம் ரலியல்லாஹு வீட்டில் ரசூலா தனியாக தானே இருந்தாங்க. தாருல் அர்கம் வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணாங்க, தீனை பற்றி மஷூரா பண்ணாங்க. ஒரு ரக்காத் தொழுதான ஆதாரம் கட்டுங்க பார்ப்போம். தாருல் அர்கம் ரலியல்லாஹு வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு ரக்காத் தொழுதான ஆதாரம் கட்டுங்க பார்ப்போம். காபத்துல்லாஹ்வுக்கு மஷூரா பண்ண முடியல, எதிரிகளை வரவிட மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்தில் யார் முஸ்லீம் கண்டுபிடிச்சிடறானுங்க, அவங்களை சித்திரவதை பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால மஷூரா மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கம் ரலியல்லாஹு வீட்டில் தனிப்பட்ட முறையில் மஷூரா பண்ணாலும் தவிர தொழுவது காபத்துல்லாஹ் தானே வந்தாங்க, தொழுவது ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் தானே வந்தாங்க. ஏதாவது இந்த ஜாக்காரங்கள்ட்ட தௌஹீத்காரங்கள்ட்ட கேட்குறேன், அங்கே அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய சகோதரர்களே, தயவு செஞ்சு உங்களோட அறிவை அடகு வச்சிடாதீங்க. அல்லாஹ் நமக்குன்னு அறிவு கொடுத்துருக்கான், குர்ஆனை ஞானத்தை கொடுத்துருக்கான். கேள்வி கேளுங்க, இதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுங்க. ஒரு பள்ளிவாசலில் பிதாத் நடக்குது, மௌலுது நடக்குது, ஷிர்க் நடக்குது, இது தர்கா கொண்டாடுறாங்க, உருஸ் கொண்டாடுறாங்க, அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியை விட்டு நீங்கள் தனியாக பள்ளி கட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு காட்டினா ஒரு ஹதீஸ் காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் சமுதாயத்தை பிளவுபடுத்தி என்னத்தை கட்டிங்க, என்ன சோகம் கட்டிங்க? இப்படி தான் சோகம் கட்டிங்க. என்ன சோகம்? புருஷனை பொண்டாடி பதில் பலாய் இழுத்து விட்டீங்க. புருஷன் சுன்னத் ஜமாத்தில் இருக்காரு, பொண்டாடி ஜாக்கில் இருக்குது, அவங்க 2 பேர் பதில் பலாய் நடக்குதா இல்லையா? ஆகவே தயவு செய்து இந்த இயக்கவாதிகள், குர்ஆன் ஹதீஸ் பேரால் சமுதாயத்தை பிளவுபடுத்திய இயக்கவாதிகள், அல்லாஹ் பயந்துக்குங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மறுமையில் எடுத்து நினைக்கும் இந்த மக்கள் சொல்வார்கள், உங்களால் வழிகெடுக்கப்பட்டு பிரிஞ்சு நிற்கிறாங்களே, பிளவுபட்டு நிற்கிறாங்களே, இவன் அவனுக்கு சலாம் சொல்ல மாட்டேங்கிறான், அவன் இவனுக்கு சலாம் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி பிளவுபடுத்தி சமுதாயத்தை பிளவுபடுத்தி ஒருத்தருக்கு சலாம் சொல்லக்கூடாத அளவுக்கு உங்களுடைய இயக்க வெறியை ஊட்டினீர்களே, இவங்க மறுமையில் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா இன்னனா அத்தானா சாதத்தனா குபரானா அதல்லூன சபீலா. யா அல்லாஹ், எங்களுடைய தலைவன் நினச்சி நான் அவளை போய் பின்பற்றிட்டேன். அல்லாஹ் அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்களுடைய தலைவர்கள் நினச்சிக்கிட்டு நான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டான்ல, அவன் எங்களை வழிகெடுத்து விட்டான், உம்மத்தில் பிளவை ஏற்படுத்திட்டான், எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிளவை ஏற்படுத்திட்டான், தாய்க்கு பிள்ளைக்கு பிளவை ஏற்படுத்தினேன். அல்ல இயக்கத்தின் பேரால் நான் இயக்கத்துடைய மயக்கத்தில் இருந்தேன், இயக்க வெறியில் இருந்தேன். அந்த அளவுக்கு அந்த தலைவர்கள், நம்ம இயக்கம் அப்படியே சொர்க்கத்தினுடைய அப்படியே பவர்ஃபுல் இயக்கம், சொர்க்கத்துடைய மொத்த குத்தகம் நம்ம கையில் தான் வச்சிருக்கிறோம் அப்படிலாம் என்னை வெறியேற்றி என்னை மூளைச்சலை செஞ்சுட்டான்ல. ஆத்தியும் திஅஃபைனி மினல் அஸாப், எனக்கு கொடுப்பதை போன்று 2 மடங்கு தண்டனை அவனுக்கு கூடலாம்.
எனக்கு கொடுப்பதை 2 மடங்கு தட்டி அவனுக்கு கொடு முதல்ல அவனுக்கு என்று இந்த பாதிக்கப்பட்ட இயக்கவாதின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் மன்னிப்பானாக. சகோதரர், நான் யாரையும் குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் தட்டி சொல்ல, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அல்லாவுக்காக அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். இந்த இயக்கங்கள் நீங்கள் குரானை சொல்லுங்கள், ஹதீஸை சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மாஷா நல்ல வேலை செய்யுங்க, நல்ல வேலை செய்கிறீங்க, அல்லாஹ் அதெல்லாம் கபூல் செய்வானாக. ஆனால் உம்மத்தை பிரிக்காதீங்க. எங்கள் அமைப்பில் மெம்பராக இருக்கணும் அப்படி பிரிக்காதீங்க. அல்லாஹ் ரசூல் சார் எங்கேயுமே இப்போ மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன் கொடுக்கல. மெம்பராக சேருன்னு சொல்லலை, மெம்பராக சேர்ந்து 100 ரூபா கட்டி சேரு அப்படின்னு சொல்லலை. மூமினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க. நீங்கள் நல்ல உபதேசம் பண்ணுங்க, நல்ல ஹதீஸுகளை சொல்லுங்க, குர்ஆனை சொல்லுங்க, மக்களுக்கு பிதாத்தை தடுங்க, பிதாத்தின் விளக்கத்தை சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நிறைய கூலி கொடுப்பான். தயவு செய்து இயக்கத்தின் பேரால் பிரிக்காதீங்க. எங்கே வச்சாலும் பயன் பண்ணுங்க. ஆனால் தொழுவுற எல்லாம் ஒரே பள்ளிக்கு வாங்க, சுன்னத் ஜமாத் பள்ளி தொழுலாப்பா தப்பு இல்லைப்பா அப்படின்னு உங்களுடைய இயக்கவாதிகளுக்கு அறிவுறுத்துங்க. அல்லாஹ் ரசூலோட சுன்னத்துப்படி உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவளா இருந்தா. இல்லை இன்னைக்கு சுன்னத் ஜமாத் பள்ளி தொழக்கூடாது நான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்ட பதில் சொல்லிங்க. உங்களை பற்றி தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அந்த உங்களை பின்பற்றிய வழிகேட்டுக்கு ஆளான உங்களோட பக்த கோடிகள் அல்லாஹ்டவே சொல்லுமா, ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா குபரா ஆனால் ஃபதல்லூன சபீலா, என் நல்ல தலைவன் நினச்சி நான் பின்பற்றினேன் அல்லாஹ், அவன் இயக்கத்துக்கையே பின்னாடி போனான் அல்லாஹ், ஃபதல்லூன சபீலா, அவன் என்னை வழிகெடுத்துட்டான் அல்லாஹ், என் உம்மத்தில் பிளவினை ஏற்படுத்தினாய் அல்லாஹ், பிரிவினை ஏற்படுத்தினாய் அல்லாஹ். ஒற்றுமையாக இருக்க வேண்டிய சமுதாயத்தில் குர்ஆன் ஹதீஸ் பேரிலே அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிறு என்ற குர்ஆனை ஒற்றுமையாக பற்றி பிடிக்கிறான். அல்லாஹ்வுடைய கயிறு என்ற இந்த குர்ஆனை ஒற்றுமையாக பற்றி பிடிக்கிறான். அப்படி குர்ஆனை ஃபாலோ பண்ணுறதே ஒற்றுமையாக ஃபாலோ பண்ண சொன்ன அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் நான் அந்த குர்ஆனின் பேரால் பிரிஞ்சு கிடக்கிறேன், ஹதீஸின் பேரால் பிரிஞ்சு கிடக்கிறேன். இது எவ்வளோ பெரிய வேதனைங்க இது. ஆகவே அருமைக்குரியவர்களே, சம்மந்தப்பட்ட இயக்கவாதிங்க தயவு செஞ்சு உங்கள் நிலையை மாற்றுங்க. நான் இவ்வளோ காலமாக அப்படி உருவாக்கிட்டோம், இப்போ சொன்னால் எங்கள் இயக்கவாதிகள் எங்களை சண்டைக்கு வருவாங்க, இயக்கவாதிகள் கோச்சிப்பாங்க சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் கோச்சிப்பான். அல்லாஹ்வோட கோபத்தை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் விளங்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக. நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோடய ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போட அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷால்லா அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா கூட மறக்காதீங்க.